அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, could அப்படிங்கிற வார்த்தையோட யூசேஜ், எந்தெந்த சிச்சுவேஷன், என்னென்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? கேன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்தா தான் இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போது குட்டோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, கேனுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணமோ அதே தான். சப்ஜெக்ட் எது வந்தாலும் குட் வரப்போது, அந்த சைடு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரப்போகுது. இது எது நெகட்டிவ்க்கு என்ன வரப்போகுது? குட்டோட நாட் சேர்ந்து குட் நாட் வரப்போகுது. கொஷின் ஃபார்மு குட்டு முன்னாடி வரப்போகுது. அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் வெர்பு ஒன் அதே தான் வரப்போகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த குட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எந்தெந்த இங்கிலீஷ் சுச்சுவேஷன்லலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. I could run fast when I was a child. நான் குழந்தையா இருந்தப்போ என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடிந்தது. ஸோ இப்போ குட்னா என்ன? முடிந்தது. நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? முடியும், முடிகிறது அப்படின்னு கேனில் பார்த்தோமா? ஸோ குட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பாஸ்ட் எபிலிட்டின்னு இதை நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெசன்ட் எபிலிட்டி, இப்போ என்னால் இது முடியும், அது முடியும், என்னால் சூப்பராக ஓட முடியும், செம்மையாக பாட முடியும், அதெல்லாம் என்ன பார்த்தோம்? நம்ம கேனில் பார்த்தோம். ஆனால் குட்டில் என்ன வருது அப்படின்னா, என்னால் அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஓட முடிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு என்ன மீனிங்? இப்போ என்னால் முடியலை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஐ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங். நான் யங்காக இருந்தப்போ என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடிந்தது. ஸோ அப்போ நம்ம எப்போலாம் முடிந்ததுங்கிற வார்த்தையை பார்க்குறோமோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? குட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் செட். இப்போ இதோட நெகட்டிவ் என்ன வரப்போகுது? ஐ குட் நாட் ரன். என்னால் ஓட முடியலை. இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடந்துகிட்ருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஓடிட்டுருக்கோம் நம்ம. அதில் என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னால் ஓட முடியலை அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஐ காண்ட் ரன். என்னால் ஓட முடியலை. இப்போது அந்த ரேஸ் வந்து நேற்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் நம்ம. அவ செம்மையாக ஓடுனா, ஆனால் என்னால் தான் ஓட முடியலை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஐ குடன்ட் ரன். என்னால் நேற்று நடந்த ரன்னிங் ரேஸில் ஓட முடியலை. ஸோ இதை ரொம்ப யோசிக்க வேணாம், எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் ஐ காண்ட் ரன்னா என்ன? ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயத்தில் முடியலை அப்படின்னு சொல்கிறது ஐ காண்ட் ரன். இது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தில் முடியலைன்னு சொல்கிறது ஐ குட் நாட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம எந்த சிச்சுவேஷனுக்கு கீழே நம்ம இந்த குட்டை யூஸ் பண்ணுறோம்? அதே தான் கேனில் யூஸ் பண்ண அதே விஷயம் தான் பெர்மிஷன் கேட்குறதுக்கு. கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குட்டு கேட்குறப்போ ரொம்ப பொலைட்டாக இருக்கும். நம்மளோட ரொம்ப வயசு அதிகமாக இருக்கவங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம பேசுகிறப்போ நம்ம அந்த குட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கேன் அப்படிங்கிறது சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறது, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பேசிக்கிறது நம்ம கேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப மரியாதை கொடுத்து, ரொம்ப கனிவாக கேட்குற இடத்துல நம்ம இந்த குட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். குட் ஐ சிட் ஹியர், நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு ரொம்ப கனிவாக கேட்குறது. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பர்மிஷன் அப்படிங்கிறது கீழே வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் எந்த கேட்டகரி பார்க்குறோம் அப்படின்னா, ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்குறப்போ இந்த குட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குட் யூ ஹெல்ப் மீ, குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஸோ இங்கேயும் அந்த முடியுமா அதே விஷயந்தான் வருது, பட் ரொம்ப பொலைட்டாக கேட்குறது அப்படிங்கிறனால இந்த குட் யூஸ் பண்ணுறோம். குட் யூ ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் பைக், உன்னோட பைக்கை எனக்கு கடனாக கொடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப கனிவாக கேட்குற இடத்துல குட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 கேட்டகரியில் ஒரு குழப்பமும் இல்லை. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெசண்ட் எபிலிட்டி மற்றும் இன்னெபிலிட்டிக்கு கேன் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் எபிலிட்டி மற்றும் இன்னெபிலிட்டி, முடியலை, முடிஞ்சது அப்படிங்கிறதுல குட் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி இந்த இந்த 2 சிச்சுவேஷனுமே கேனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், குட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இது வந்து ரொம்ப பொலைட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த குட் யூஸ் பண்ணுறதுல புதுசாக ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா என்ன? நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், வரலாம், வராமலும் இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த குட்டை யூஸ் பண்ணுறோம். இட் குட் ரெயின் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதாவது மழை வரலாம், மழை வரக்கூடும்,
மழை வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தமிழில் நம்ம சொல்கிறப்பெல்லாம் குட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ குட்டுங்கிறதுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. கேனோட பாஸ்ட் டென்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய யூசேஜ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன இருக்குது? இட் குட் பி ஹிம், அது அவனாக இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டியை பொறுத்தளவு அந்த லாம் அந்த மாதிரிலாம் வரப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? குட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. யாராவது வந்து நம்ம அப்பா வந்து தேடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூரத்தில் யாரோ வந்துட்டாங்கடா, இட் குட் பி யுவர் ஃபாதர், அது உன்னோட அப்பாவாக இருக்கலாம். இட் குட் பி ஹிஸ் ஃபாதர், இவனோட அப்பாவாக இருக்கலாம். ஸோ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம இட் குட் பி ஹிம் அந்த குட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இருக்கலாம் இங்கே வந்து மெயின் வேர்ப் இல்லாத காரணத்தில் நம்ம இங்கே பி வேர்பை மெயின் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ அது அவனாக இருக்கலாம். ஸோ லாம் வந்தனால நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். அந்த இரு அந்த மாதிரி வந்தனால பி யூஸ் பண்ணுறோம். இட் குட் பி ஹிம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஐ குட் பி ராங். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சொல்கிறது சரியாக தப்பாக நமக்கு தெரியல. அப்போ நம்ம இது சரிதான் அப்படின்னு நம்மளால ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அந்த இடத்துல நான் தப்பாகவும் இருக்கலாம், எனக்கு இது தெரியல ஷியோரா. ஸோ அந்த இடத்துல ஐ குட் பி ராங், நான் தவறாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் சொல்கிற இடத்துலையும் நம்ம இந்த குட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்து எந்த சுச்சுவேஷனுக்கு கீழே நம்ம இந்த குட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். சஜஷன், அதாவது நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறோம். நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்க, ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, நீ ஏதாவது புக்கு படிக்கலாம், லெட்டர் எழுதலாம், ஃபோன் பண்ணி யார்கிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம வந்து ஒரு சஜஷன் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம இங்கே குட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். யூ குட் ரீட் அ புக், நீ புத்தகம் வாசிக்கலாம். யூ குட் ரைட் அ லெட்டர். இப்போ ஃபோன் பண்ணுறோம், அவங்க எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன் சும்மா ஃபோன் பண்ணிருக்க, பேசாமல் ஒரு லெட்டர் எழுதலாம்ல அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம். எழுதலாம்ல அந்த மாதிரி. யூ குட் ரைட் அ லெட்டர். இப்போது ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க, நம்மக்கிட்ட டவுட் கேட்குறாங்க, நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ பேசாமல் உங்கள் டீச்சரவே கேட்கலாம், எனக்கு ஒன்றும் தெரில அந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறோம். யூ குட் ஆஸ்க் யுவர் டீச்சர் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது நீ உங்கள் டீச்சர்கிட்டே கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சஜஷன் அப்படிங்கிறதுக்கு கீழேயும் நம்ம இந்த குட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன கேட்டகரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபரிங் ஹெல்ப். இது நம்மளுக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி நம்ம கேனில் பார்த்த அதே விஷயந்தான். கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு நம்ம போய் கேட்குறோம் இல்லையா? அதே தான் இங்கே நம்ம மோர் பொலைட்டுக்கு குட் யூஸ் பண்ணுறோம். குட் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? குட் ஐ கெட் சம்திங் டு ஈட், குட் ஐ கெட் சம்திங் டு ட்ரிங்க், உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஸோ இந்த இடத்துல நம்ம கேனும் யூஸ் பண்ணுறோம், பட் அது வந்து கொஞ்சம் இன்ஃபார்மல்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கனிவாக நம்மளோட பெரியவங்க கேட்குறதுக்கு நம்ம இந்த குட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கேன் அண்ட் குட்டோட யூசேஜ் நம்ம ஓரளவு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஓரளவு போதுமானது. இனிமேல் அடுத்தடுத்த லெசனில் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேன் அண்ட் குட்டோட யூசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.